இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தம், சோகம் அண்ட் படபடப்பு இதெல்லாம் போகிற மாதிரியும் அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால் வர்ற ஒரு சர்வைக்கல் கழுத்தில் வலி ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டைட் ட்ரெபீசியஸ், ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டைட் ட்ரெபீசியஸ் அந்த வலி போகிற மாதிரியும் அந்த ஸ்ட்ரெஸ்னால், டென்ஷன்னால், கோபத்தினால, ஆங்க்ரினால் வர்ற ஒரு தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், அப்புறம் இம்பேலன்ஸ், அப்புறம் செஸ்ட்டில் வலி, பிரஸ்ட்டில் வலி, அப்புறம் பால்பிடேஷன் டக்குன்னு அடிக்கிறது, இதெல்லாம் சரியாகிறதுக்கு, ஒரு பக்கம் தலைவலி சரியாகிறதுக்கு நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் முடிஞ்சால் இது சர்வைக்கலை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் படுத்துட்டு செஞ்சால் நல்லது. ஏன்னா படுத்துட்டு உள்ளே இருக்கிற லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரிலாக்ஸான மியூசிக், மெடிடேஷன் மியூசிக், ஸ்பிரிச்சுவலான மியூசிக் அப்படியெல்லாம் போட்டுட்டு, இல்லை தமிழ் மெலடி சாங்ஸ் ஆர் இங்கிலீஷில் அந்த மாதிரி ஏதாச்சும் மெலடியான பாட்டெலாம் போட்டுட்டு நீங்கள் இதை செய்யலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது மல்லாந்து படுத்துக்கணும். படுத்துட்டு 2 காலும் ரைட் லெக்கும் லெஃப்ட் லெக்கும் ஷோல்டர் அளவுக்கு அகலமாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அப்பர் காஸ்டல் ப்ரீத்திங், அடுத்து டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங், அடுத்து லோவர் காஸ்டல் ப்ரீத்திங். அதில் எக்ஸ்பிரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்லித்தரேன். அப்போ ரெசிடியூல் வால்யூமை வெளியில் அனுப்புறதுக்கான எக்ஸசைஸ் இது, கெட்ட காற்றை வெளியில் அனுப்புறதுக்கான எக்ஸசைஸ் இது. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அப்பர் காஸ்டல். இந்த மேலே இருக்கிற செஸ்ட்டுக்கு மட்டும் மூச்சை பொறுமையாக 7 கவுண்ட் இழுக்கிறது, ஹோல்டு பண்ணுறது 7, வெளியில் வர்றது 9 கவுண்ட்டு. ஏன் இந்த எக்ஸசைஸில் வெளியில் வர்றது அதிக கவுண்ட்டுனா, வெளில எக்ஸ்பிரேஷன் அதிக கவுண்ட் பண்ணால் நம்மளோட ரெசிடியல் வால்யூம்னு லங்ஸில் இருக்கிற கெட்ட காற்றெல்லாம் வெளியேறிட்டு நல்ல காற்றுனால நம்ம லங்ஸ் ஃபுல் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். இப்போது உள்ளே இழுத்தது 7 கவுண்ட்டு, ஹோல்டு 7 கவுண்ட்டு, வெளியில் விட்டது 9 கவுண்ட்டு. அடுத்து லோவர் காஸ்டல்னால் இங்கே வரைக்கும் பாருங்கள். அடுத்து டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங். உள்ளே இழுக்கிறது 7 கவுண்ட்டு, டயஃப்ரமேட்டிக்னால் வயிறு வரைக்கும். டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங், பாக்ஸ் ப்ரீத்திங் ஆர் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஓகே, இந்த அப்பர் காஸ்டல், லோவர் காஸ்டல், டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன். இதையெல்லாம் செஞ்சு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு இந்த இம்பேலன்ஸ் இதெல்லாம் குறையும். இருந்தாலும் நெக்குக்கான சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? இந்த 4 எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அந்த 4 எக்ஸசைஸ் ரிப்பீட் பண்ணுறேன். நல்லா சுற்றணும் இப்படி முழுசாக. 6 7 ஆப்போசிட்டில் 1 2 3 4 5 6 7. ஷோல்டர் பிரேசிங் நேராக வரணும். இப்படி பின்னாடி 1 2 3 7. இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி again 1 2 3 4 5 6 7. 3 செட்டு சொல்லியிருக்கேன். 1 2 6 7. இப்படி 10 counts, கீழே 10 counts. 1 2 3 4 5 6 7 8 9 10.
1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டுட்டும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 7 தடவை பண்ணணும். 3 செட் 21 தடவை. இந்த எக்ஸசைஸு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் சேர்ந்து இம்பேலன்ஸ், கழுத்து வலி, ஸ்டெனோகுலர் மாஸ்டாய்டில் வலி, இந்த பக்கம் ஸ்டெனோகுலர் மாஸ்டாய்டில் வலி, செஸ்ட் பெயின், பால்பிட்டேஷன், காதுக்குள்ளே டின்ட்ட சவுண்டு, தாடியில் வலி, டிஎம்ஜே பெயின், அப்புறம் மூச்சு விட சிரமம், இது எல்லாத்தையும் கூர் பண்ணும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.